ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரி ரசிகர்களே, ஆனந்த விடன் ரசிகர்களே, சு வெங்கடேசன் ரசிகர்களே, அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், நீங்கள் தயவு செஞ்சு வரணும், நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும், நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும். இங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய மகாபலிபுரம் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் இந்த பக்கம்தான், 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அதை வந்து அன்பு தான், அன்பில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்தது, சு வெங்கடேசன் ஒரு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேள்பாரி வந்து 1,00,000 பிரதி வந்து விற்றுருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு. 1,00,000 எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1,00,000 போகல சார். இது சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலண்ட், அந்த விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மற்றவங்க கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்று இது இல்லை, அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச். சரி சார் நான் வந்து வர்றேன், பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார், ஃபுல்லாக 25% தான் நான் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க. ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி, சினிமா பார்த்தா எப்படி இருக்கும், சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன், பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடாதீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாம் வந்து வாசகர்கள், எல்லாம் வந்து இலக்கியவாதிகள், பெரிய வந்து லர்னட் பீப்புள். ஸோ இங்கே வந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னால் வந்து இதே கலைவாணரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக் எழுதுகிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே, பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வந்து ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான். அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போதே மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்கள் பார்த்துக்கோ, எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாத, பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்ருக்காங்க. உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர், அந்த புக்கு வந்து அது மாபெரும் சபையின் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்கிறதில்ல, ரொம்ப அறிவாளி ரோகிணி, அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காரேப்பா,
அருமையாக என்ன பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு, மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அந்த குரல் பற்றி எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம், சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது. கதை இல்லாமல் கதை சொல்லாத, கதை இல்லாத, கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.